வெல்கம் டு வர்ஷினி வைப்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எங்களோட காய்கறி தோட்டம் பார்க்க போகிறோம். ஜெர்மனியில் காய்கறி தோட்டம்னு சொல்லும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இதுதான் எங்கள் க்ரீன் ஹவுஸ். வாங்க பார்க்கலாம். இந்த கார்டனிங் எங்களோட ஹாபியாக நாங்கள் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குறது கத்திரிக்காய் செடி. ஜெர்மனியில் காய்கறி தோட்டங்கிறது க்ரீன் ஹவுஸில் தான் வளர்க்க முடியும். ஏன்னா இங்கே சம்மர்னு போது வெயிலும் குளிரும் மாற்றி மாற்றி இருக்கும். ஏன்னா இங்கே மழை வரும்போது குளிர் சடனாக டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிடும். ஸோ அதனால் க்ரீன் ஹவுஸில் வளர்த்தோன்னா நம்ம காய்கறிகாவை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். குட்டி பட்டாம்பூச்சி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். குட்டி கத்திரிக்காய் ஒன்று வந்திருக்கு. இருக்கிறது பாவக்காய். இது குட்டி குட்டி பாவக்காய். இங்க பாத்தீங்கன்னா கொடமிளகா. இப்பதான் பரங்கி பிஞ்சு விட்டுருக்கு பாத்தீங்களா. இது வெள்ளரி பிஞ்சு. இந்த பக்கம் பூரா ஒரு வெரைட்டி தக்காளி. இப்பதான் குட்டி குட்டியா காய்ச்சின்னு வருது. இது பாத்தீங்கன்னா இஞ்சி. பின்னாடி பச்சை மிளகா. இது ஒரு வெரைட்டி நாட்டு தக்காளி. இது நல்லா பெருசு பெருசா இருக்கும். ஆனா இப்ப பிஞ்சா இருக்கு. இப்ப குடமிளகா அறுவடை பண்ணலாமா? வாங்க. ஒன்று இருக்கு. அடுத்தது பச்சை மிளகா. பாத்தீங்களா பச்சை மிளகா. இங்க பாத்தீங்கன்னா தேனி மகரந்த சேர்க்கை நடக்கிறது பாருங்களேன். எவ்வளவு அழகா இருக்கு. இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. செடி வளர்றதுக்கு ரொம்ப முக்கியம் வெளிச்சமும் சூடும் தான். இந்த ஊர்ல எப்போதுமே குளிராதான் இருக்கும். மழை தண்ணி எப்போதுமே சில்லுன்னு தான் இருக்கும். அந்த மழை தண்ணி பூ மேல பட்டா பூ வீணா போயிடும். வெயில் அடிக்கும் போது வெயிலும் இந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ள எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். அதுவும் செடிக்கு நல்லது இல்லை. குளிர்லேருந்து இந்த செடியெல்லாம் காப்பாத்துறதுக்கு இந்த கிரீன் ஹவுஸ். அதே மாதிரி ஓவர் வெயில்லேருந்து இந்த செடியை காப்பாற்றுறதுக்கு இந்த சன்ஷேட்ஸ். 20 டிகிரிக்கு கீழே போகும்போது இந்த க்ரீன் ஹவுஸை மூடி வச்சிருவோம். அதே மாதிரி வெயில் அடிக்கும்போது க்ரீன் ஹவுஸை திறந்து விட்டு காத்தோட்டமாக வச்சுருப்போம். எங்களுக்கு இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை நத்தை தான். இது பாருங்கள், இந்த காயெல்லாம் எப்படி சாப்பிட்டு வச்சுருக்கு பாருங்கள். இங்கே இருக்கிற பூ காய் எல்லாத்தையுமே சாப்பிட்டுடும். இந்த செடியை காப்பாற்றுறது எங்களுக்கு பெரிய சேலஞ்ச். இதை இப்படி கையால் தான் நாங்கள் எடுத்து போடுவோம். இங்கே பூச்சிக்கொல்லியெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். இன்னியோட அப்டேட்ஸ் இவ்வளோதான். இந்த க்ரீன் ஹவுஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வர்ஷினி வைப்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா பை.